Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா ஒரு unboxing வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம unbox பண்ணி பார்க்க போற அந்த ஐட்டம் என்ன அப்படினு பார்த்தோம்னா Samsung நிறுவனம் ரிலீஸ் பண்ணிருக்க அவங்களுடைய டப் தான் நம்ம இன்னைக்கு unbox பண்ணி பார்க்க போறோம். இந்த டப் அப்படினு பார்த்தோம்னா 2024ல ரிலீஸ் ஆன ஒரு டப் தான். நீங்க ஒரு மிட் ரேஞ்சில டப் ஒன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு S Pen ஓட பெற்றுக்கொள்ளக்கூடிய Samsung Galaxy S6 Lite அப்படிங்கற இந்த 2024க்கு ரிலீஸ் ஆன இந்த டப்போட unboxing தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டப் அப்படினு பார்த்தோம்னா ஒரு மிட் ரேஞ்சில தான் நமக்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்தோம் அப்படினா பட்ஜெட் ரேஞ்சில இவங்களுடைய A சீரிஸ்ல தான் டப் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படினா இந்த S சீரிஸ் அப்படிங்கற இந்த லைட் வெர்ஷன் நமக்கு மிட் ரேஞ்சில பார்க்குற மாதிரி இருக்கும். சோ அதுல 2024ல ரிலீஸ் ஆன இந்த Samsung Galaxy Tab S6 Lite தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி and அது கூட குயிக் ரிவ்யூ பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படி நினைக்கிறீங்கன்னா இந்த YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் நீங்கள் மிட் ரேஞ்சில் ஒரு டப் ஒன்று தேடிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நிறைய விதமான கம்பெனிஸ் நம்மளுக்கு பார்க்கலாம். அதில் ஒரு முன்னணியான கம்பெனியாக இருக்க சாம்சங் நிறுவனத்தோட ஒரு டப்பை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சாம்சங் நிறுவனம் அப்படின்னு சொன்னாலே ஸ்மார்ட் ஃபோனுக்கு எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுடைய இந்த டப்புக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் S Pen எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நம்மளுக்கு இந்த S Pen ஓடே ரிலீஸ் ஆகிற டப் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த Samsung Galaxy Tab S6 Lite அப்படின்னு சொல்கிற இந்த டப்பை பார்க்கலாம். ஸோ S Pen ஓட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவுலையுமே ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய டிஸ்பிளேயோட பெற்றுக்கொள்ளக்கூடிய டப்பா தான் நம்மளுக்கு இந்த டப் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஸ்ரீலங்காவில் இருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 1,20,000 25,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த டப் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும்னா ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ரொம்ப விஷயங்கள் ஆன்லைனில் தான் கிளாஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு டப் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த டப்பை பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் செய்கிறவங்களுக்கும் இந்த டப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூட நீங்கள் டிராயிங் மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்க இல்லைன்னா ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கொள்ள நோட்ஸ் எழுதுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த Samsung Galaxy S6 Lite அப்படிங்கிற இந்த டப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட S Pen பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அக்யூரேட்டாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டப் அப்படிங்கிறது ஒரு வர்த்தான டப் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ்ல மேலேயே பார்த்தோம் அப்படின்னா Galaxy Tab அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே நம்மளுக்கு அந்த டப்போட போட்டோ ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு S Pen கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னா Galaxy Tab S6 Lite அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓபன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே நம்மளுக்கு உள்ளுக்கு டப்பை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அது. இதை பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டப். இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பாக்ஸ் உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல நம்மளுக்கு இதுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா டைப் சி கேபிள் தான் கிடைக்கும். அண்ட் அது கூட பார்த்தோம் அப்படின்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் வெளியே எடுத்துடலாம். டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் உள்ளுக்கு நம்மளுக்கு S Pen பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய S Pen. நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். S Pen நம்மளுக்கு இந்த டப்ல இன்க்ளூட் பண்ணி தான் கிடைக்கும். மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் டப்ல இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டப்போட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அது கூட 3.5 mm ஆடியோ ஜக்கும் இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு சைட்லையுமே இது சவுண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுலேயே கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் SD கார்டும் யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு ஸ்டோரேஜ்ல இந்த டப் ரிலீஸ் ஆகுது. ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா 64 GB, இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா 128 GB. ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. டப் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டாவே நம்மளுக்கு தோன்றது இதோட டிஸ்பிளே தான். ஸோ ரொம்ப ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் டிராயிங் பண்ணுறீங்க இந்த மாதிரி கலர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த டப் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய டிஸ்பிளே 10.4 இன்ச்சஸ் கொண்ட TFT LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த டிஸ்பிளே நம்மளுக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஒரு மூவி பார்க்குறதுக்காக இருந்தாலும் சரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி
விஷயங்களுக்காக இருந்தாலும் இந்த டப்பை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இப்படி டிஸ்ப்ளே கொடுத்திருக்க இந்த டப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்க ப்ராசஸர் அப்படின்னா Exynos 1280 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mali G68 அப்படிங்கிற GPU நம்மளுக்கு வந்து இதுல இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஹை ரேஞ்சில் சாம்சங்ல 2 லட்சத்துக்கு மேல இருக்க டப்போட கம்பேர் பண்ணும்போது இந்த டப்ல நம்மளுக்கு அதுல செய்யற வேலைகளையும் பண்ணிக்கொள்ற அளவுக்கு தான் இந்த டப்பை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டப் அப்படின்னு பார்த்தோம்னா 2020 ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கு பிறகு 2024 இப்போ புதுசா இதே வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால தான் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான S6 லைட் வந்து டப் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ஓல்டு வெர்ஷன், இன்னொன்று வந்து இப்போ 2024 ரிலீஸ் பண்ண வெர்ஷன் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க OS அப்படின்னு பார்த்தோம்னா Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. அதோட One UI-ல 6.1 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனால உங்களுக்கு வந்து இப்போ இருக்க லேட்டஸ்டான OS தான் இதில் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நம்மளுக்கு இதோட அப்டேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அதனால இந்த டப் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைம்ல பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு வந்து இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த டப்ல கொடுத்துருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 7040 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கனால இதை ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் டப்போட பேட்டரி அப்படின்னு பார்த்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு யூஸ் பண்ணாலுமே ஒரு நாளைக்கு தாராளமாக இந்த டப்பை வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா 2 நாளைக்கு தாராளமாக இந்த பேட்டரியை வந்து யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த டப்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேமரா வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா டப்ல நம்மளுக்கு கேமரா அந்த அளவு தூரம் பெரிய மெகா பிக்சல்ல பார்க்க கிடைக்காது. அதே மாதிரி தான் இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல்ல நம்மளுக்கு வந்து பேக் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு சாதாரணமாக ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கொள்ளலாம். ஓரளவு நல்லாவே ஃபோட்டோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா 1080pல உங்களுக்கு 30 fpsல வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 5 மெகா பிக்சல்ல ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இதுல சிம் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு நேனோ சிம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயே ஒரு SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அதோட செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டப்ல நமக்கு ஃபேஸ் ஐடி வந்து கொடுத்திருக்காங்க. அதனால இதை வந்து ஃபேஸ் ஐடி மூலமாகவே உங்களுக்கு வந்து அன்லாக் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நமக்கு வந்து டப்ல கொடுத்திருக்காங்க. இந்த டப் பார்த்தோம் அப்படின்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தால ரொம்பவுமே ஸ்மூத்தா வந்து ஒர்க் பண்ணுது. உங்களுடைய ஆன்லைன் ஒர்க்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு தான் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம யூஸ் பண்ணலாம். அண்ட் அது கூட சில பேர் பார்த்தோம் அப்படின்னா டிராயிங்ஸ் பண்ணுவாங்க, நோட்ஸ் எழுதுறதுக்கு குயிக்கா ஒரு டப் வந்து தேடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த S Pen அப்படிங்கிறது ரொம்பவுமே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ Samsung Galaxy S6 Lite அப்படிங்கிற இந்த டப்ல S Pen அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன். உண்மையுமே பெர்ஃபெக்ட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. இந்த பென் மூலமாகவே இந்த டப்ல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. உங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனலாக ஒரு ஒர்க் பண்றதா இருந்தாலுமே இந்த டப் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் என்னுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல டப்ட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயா இருக்கனால நம்மளுக்கு வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இதை கொடுத்து வாங்கும்போது உண்மையுமே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி Samsung Galaxy A7 Lite அப்படிங்கிற டப் வந்து யூஸ் பண்ணேன். அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட ஸ்பீட் அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா ஒர்க்குமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லோ ரேஞ்சில் போறீங்க அப்படின்னா A சீரிஸ்க்கு போகலாம். அதை விட மிட் ரேஞ்சுக்கு வரீங்க அப்படின்னா இந்த S சீரிஸ்ல லைட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னா ஒரு நல்ல ஒர்க்கை வந்து உங்களுக்கு பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். உண்மையுமே இந்த டப் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ் பண்ணி பார்க்கும்போது யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு. அண்ட் அது கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நல்லாவே எல்லா விஷயங்களையும் பார்த்து கொள்றதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த டப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எங்க வாங்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த டப்பை பத்தி தெரிந்து கொள்ளணும், இல்லைனா அவங்க ஒரு டப்பை வாங்கணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. We'll be right back.